பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலிருந்து தேவனுடைய நாமங்கள் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் தேவனுடைய ஒரு நாமத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். தேவனுடைய நாமங்களிலே ஒரு முக்கியமான நாமம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். இந்த நாட்களிலே நம் நிறைய நேரங்களே என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று கவலைப்படுகிறோம். என்னை பற்றி அக்கறை கொள்ள ஒருவருமே இல்லை என்று கவலைப்படுகிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது பிரான்ஸ் தேசத்திலே படை தளபதியாக இருந்தன நெப்போலியன் போனபர்ட் என்ற ஒரு படைத்தலைவன். அவன் அநேக முறை தன்னுடைய படை வீரர்களை சந்திப்பது உண்டு. முக்கியமாக அந்த படை வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கேம்புக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் சென்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு என்பதை ஆராய்ச்சி செய்வது அவருடைய வழக்கம். இவ்வாறாக அந்த நெப்போலியன் போனபர்ட் ஒரு முறை ஒரு படை அந்த கேம்புக்கு சென்று இருக்கும் போது அங்க இரவு நேரத்தில் சென்றார். இரவு நேரத்தில் செல்லும் போது எல்லா கூடாரங்களிலும் அந்த விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளா இருந்தது. எல்லா படை வீரர்களும் நன்றாக தூங்கி கொண்டே இருந்தனர். ஒரே ஒரு கூடாரத்தில் மாத்திரம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கூடாரத்திலே குறிப்பிட்ட அந்த படை வீரன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்பதை பார்க்கலாம் என்று சொல்லி மிகவும் ஒளிந்து அதிகமாய் எந்த சத்தமும் இல்லாதபடிக்கு அந்த இடத்துக்கு சென்றார். அங்கே எட்டி பார்த்த போது அந்த கூடாரத்துக்குள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கூடாரத்துக்குள் தங்கி இருக்க வேண்டிய அந்த படை வீரன் அவன் ஒரு டேபிள் மீது கையை வைத்து சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தான், விளக்கை அணைக்காமல். எதுக்கு இப்படி தூங்கி கொண்டிருக்கான் என்று சொல்லி உள்ளே அந்த கூடாரத்துக்குள் சென்று ரகசியமாய் பார்த்த போதுதான் அவன் கை வைத்து படுத்துக் கொண்டிருந்த அந்த டேபிள் மேலே ஒரு சிறிய கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை அப்படியே இந்த நெப்போலியன் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்படி வாசிக்கும் போது அதுல அந்த கடிதம் அந்த படை வீரனுடைய தாயிடம் இருந்து வந்தது. அந்த தாய் இவ்வாறாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார், மகனே, அடுத்த வாரம் உன்னுடைய மனைவிக்கு 2வது பிரசவத்துக்கு மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வேண்டும். அதற்கு ஏராளமான பணம் தேவை. 2வது உன்னுடைய மூத்த மகனை பள்ளியில் சேர்க்க வேண்டும். அவனுக்கு பள்ளியிலே கட்டுவதற்கு பண தேவை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுகிறது, அதுக்குரிய தேவை இருக்கிறது. 3வது எனக்கும் உடம்பு சரியில்லை, எனவே நானும் மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். எனவே இதுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. எனவே இந்த கடிதத்தை பார்த்தவுடன் உடனடியாக எனக்கு பணத்தை அனுப்பு என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவருடைய தாய் எழுதியிருந்தார். அந்த படை வீரன் இதை பார்த்தவுடன் அதிகமாக வேதனைப்பட்டு, இவ்வளவு பணத்துக்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி என்னுடைய தேவைகளை சந்திப்பது யார் என்ற கேள்வியோடு அழுது இருந்திருக்கிறான். மிக அதிகமான நேரம் அழுது அவருடைய கண்களிலிருந்து ஏராளமான கண்ணீர் வந்திருக்கிறது. அந்த கண்ணீர் அந்த கடிதத்திலும் விழுந்து நனைந்திருக்கிறது. இந்த அழுது மிகவும் டயர்டாகி அவன் அப்படியே தூங்கி விட்டான். அப்போ அந்த கடிதத்துடைய கடைசியிலே அந்த படைவீரன் எழுதி வைத்தான், என்னுடைய தேவைகளை சந்திப்பது யார் என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு ஒரு கேள்வி எழுதியிருந்தான். இதை பார்த்த அந்த நெப்போலியன் அந்த கேள்விக்கு கீழே அந்த பேனாவை எடுத்து எழுதி வைத்தார், உன்னுடைய தேவைகளை படை தளபதியாகிய நெப்போலியனாகிய நான் சந்தித்துக் கொள்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு கடந்து சென்று விட்டார். பாருங்கள், ஒரு சாதாரண படை வீரனுடைய தேவைகளை எல்லாம் இந்த மாவீரன் நெப்போலியன் தான் சந்திப்பதாக வாக்கு பண்ணினார், அதை சந்தித்தார். ஒரு சாதாரண படை வீரன் மீது அந்த படை தளபதிக்கு எவ்வளவு அக்கறை! இந்த அக்கறை விட நாம் ஆராதிக்கிற தேவன் நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை விசாரித்து நம்மை அரவணைத்து நம்மை தேற்றி பாதுகாக்க அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். உங்களை விசாரிக்க நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் அனைத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளை எல்லா கவலைகளையும் விட்டுவிட்டு என்னுடைய தேவன் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை விசாரிப்பார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீர் விசாரிக்கிற கர்த்தர் என்பதை இந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பலத்த காரியங்களை, நன்மைகளை கர்த்தர் செய்தருளுவீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.